சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் எண்ணி 7 நாட்களில் அடைய போகும் ராசியாக சிம்மராசி அமைகிறது. அந்த வகையில் சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் விருச்சக ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ராசிநாதனோடு இணைந்திருக்கும் கிரகம் நன்மையை செய்யுங்க. சுக்கிரன் உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி தொழிலில் ஈடுபடுத்துவார். லாபம் கூடுதலாக கிடைக்க செய்வாருங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்க. திறமைகள் பாராட்டப்படும். திறமையை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய வாய்ப்புகளையும் நீங்கள் இந்த வாரத்தில் பெற இருக்கீங்க. வாழ்க்கை துணையுடன் நேரத்தை நல்லபடியாக செலவிட இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. குறிப்பா குடும்பத்தில் 3ஆம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் யார் எது சொன்னாலும் எது கூறினாலும் ஒருவருக்கொருவர் பேசி அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளின் காரணமாக உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இதனால் மன வருத்தமும் மனசோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் புதன் விருச்சக ராசியில் இருப்பதால பொருளாதாரத்தில் நிச்சயம் நிறைவு உண்டுங்க. சிலர் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கீங்க. அதே போல் பாக பிரிவினை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு சுமூகமாக நடக்குங்க. இந்த பாக பிரிவினை சம்பந்தமாக வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. காரணம், உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். மோட்சக்காரகரான கேது உங்களை ஆன்மீக பாதையில் அழைத்து செல்வார் என்பதால் திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக யோசித்து வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்குங்க. ஆனால் இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று கூடுதலாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்கள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் சொந்த நாடு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட இருக்குதுங்க. சோம்பலும் விரக்தியான உணர்வும் இருக்கும். இது மாதிரியான நேரங்கள்ல மனம் தளராமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சூரிய செவ்வாய் இணைந்திருப்பதாலும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு அமர்ந்திருப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை குறைவு ஏற்படுவது
நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதத்தில் அமையிருக்கு. சிம்மராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் பணம் விரயமும் ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது, ஆனால் குறைத்து கொள்ள முடியுங்க. அதே போல் சிம்மராசினியர்கள் வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வருபவர்கள் குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக தாய்நாடு வந்து போகும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல ஏற்படும் தடங்கல்கள் மற்றும் தாமதங்களினால் மன உளைச்சலுக்கு உள்ளாவீங்க. அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சற்று கவனமாக பொறுமையாக நிதானமாக இருப்பதே அவசியம். நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் அவசியங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இனி அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அதாவது சனியும் ராகுவும் இணைந்திருப்பது என்பது அவ்வளவு நன்மை தராதுங்க. பணிச்சுமை, ஓய்வில்லாத உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது ஆகியவற்றினால் பார்த்து வரும் பணியில் அதிருப்தியும் வெறுப்பும் உண்டாகுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்கு. வேறு வேலைக்கு சென்று விடலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஊதியம் கிடைப்பது என்பது தாமதப்படுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேதனை நிரந்தரமாகாது, அதே போல் வேலை நிரந்தரமாவது தாமதப்படுங்க. அதே போல் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சச்சரிப்பதால உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் நிர்வாகம் மற்றும் உயரதிகாரிகளை பற்றி தவறாக பேச வேண்டாங்க. அன்றாட பணிகள்ல பொறுப்புகளையும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. எடுத்தோம் கவுத்தோம் என என்ற விஷயங்களிலும் இல்லாமல் சற்று பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் வியாபார அபிவிருத்தி மிகவும் குறைவாகவே இருக்குங்க. லாபம் குறைய இருக்கு. சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்காதுங்க. அதனால் விற்பனையும் லாபமும் மிகவும் குறைவாக இருக்குங்க. சக கூட்டாளிகள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி விலகி விடுவாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்குதுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கலைத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும். வருமானம் குறைய இருக்கு. எதிர்பார்த்திருந்த பல வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தருங்க. வெளிமாநில நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தும் எதிர்பார்த்திருந்த அளவிற்கு வருமானம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்குங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. பொது நிகழ்ச்சிகள்ல மிகவும் குறையுங்க. உயர்மட்ட தலைவர்களின் போக்கு மனதிற்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். கட்சியிலும் செல்வாக்கு குறைய இருக்கு. பிரபல பிரமுகர்கள் கட்சியை விட்டு விலகி விடுவாங்க. நாமும் விலகிவிடலாமா என்ற எண்ணம் மேலோங்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல அவசரப்பட வேண்டாம். அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்கள் பலம் குறைந்து சஞ்சரிக்கின்றன. பாடங்கள்ல ஈடுபாடு குறையக்கூடும். படிக்க உட்கார்ந்தால் உறக்கம் மேலிடுங்க. விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணப்பற்றாக்குறை என்பது கவலையை அளிக்குங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்கக்கூடும் என்பதை பூமிக்காரகரான செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுது. இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்குங்க. விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. நல்ல ஒரு விளைச்சல் கிடைத்து லாபம் அதிகரிக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் ராசிக்கு சுப பலன்களை அளிக்கும் நிலையில் வலம் வந்து கொண்டிருப்பதால் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள சித்தர்கள் அல்லது மகான்கள் மடன்கள் ஜீவ சமாதி இருக்கும் இடத்திற்கு சென்று சற்று நேரம் அமர்ந்து வாருங்கள். தெளிவு கிடைக்கும்.